வணக்கம். இயக்குனர் ராம் மிர்ச்சி சிவா சேர்ந்து ஒரு படம் அப்படின்னு சொன்ன உடனே இது சக்கர பொங்கலுக்கு வடகரியாங்கிற மாதிரி பல கமெண்ட்ஸை சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. அவங்களோட சேர்ந்து நானும் சட்டுன்னு ஜட்மெண்ட்டில் குதிக்கலனாலுமே கூட ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன். பட் படம் பார்த்ததுக்கப்புறம் என்னால் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். மிர்ச்சி சிவா இல்லைனா இந்த படம் இல்லை. அஃப்கோர்ஸ் இயக்குனர் ராமுடைய செம்ம ரைட்டிங் இருக்குது, சிவாவுடைய ஸ்ட்ரென்ஸுக்குன்னு வேறு பார்த்து எழுதுன மாதிரி இருக்குது. குட்டி பையன் மித்துல் ராயனோட எனர்ஜி, அம்மாவா கிரேஸ் ஆண்டனியோட நடிப்புன்னு நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. பட் படம் முழுக்க இழையோடுற ஹியூமர், சிவா கிட்ட நேச்சுரலாக இருக்கிற அந்த சர்க்காசம் மாதிரியான அந்த டோன் த்ரூ அவுட் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு புன்முறுவல் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியாது. பறந்து போ கதை ரொம்ப சிம்பிள். அப்பா பையன் சப்பர்பனில் ஒரு சொந்த ஃப்ளாட், அதுக்கான இஎம்ஐ பிரச்சனையில் தினம் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்பா. அம்மா கோவையில் ஒரு எக்ஸ்போல புடவை ஸ்டால் வச்சு அதில் ஏதாவது சம்பாதிக்க முடியுமான்னு பார்க்க போயிருக்காங்க. ஒரு 2 நாள் அங்கே போகிறாங்க. கடங்கார தொலைலேருந்து தப்பிக்க மிர்ச்சி சிவா பையனை கூட்டிகிட்டு பாட்டி வீட்டுக்கு போகலான்னு முதல்ல போகிறாரு. அப்பப்போ என்ன நடக்குது அப்படின்னு ஒய்ஃபுக்கு தொடர்ந்து ஃபோனில் அப்டேட் கொடுத்துட்டே வேற இருக்காரு. இந்த அப்பா பையன் ஜேர்னி எங்கெல்லாம் போகுது, அதில் இவங்க சந்திக்கிற மனிதர்கள், கிடைக்கிற அனுபவங்கள், அந்த ஜேர்னியில் அப்பா பையனை பற்றியும் பேரண்டிங்கை பற்றியும் ரியலைஸ் பண்ணுற விஷயங்கள், பையனுக்கு அப்பாவை பற்றி தெரிய வர விஷயங்கள், இதெல்லாம் தான் இந்த பறந்து போ. தங்களுடைய குழந்தைகளின் முன்பு வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும். சிவாவுடைய ஒன்லைனர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது, ஃபன்னியாக இருக்குங்கிறத விட ஒவ்வொரு டயலாகையுமே அவர் சொல்கிற விதம் தான் ஃபன்னியாக மாற்றுது. அதை வழக்கமாக மற்ற படங்களில் சீரியஸான காட்சிகளை அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு ஃபன்னியாக இருக்கும். பட் இந்த படத்தில் சீரியஸான 2-3 காட்சிகள் இருக்குது. அதில் அந்த கேரக்டர் மேலே நம்மளை பாவப்பட வைக்கிறாரு. அஞ்சலியை மீட் பண்ணுற சீன், விஜய் யேசுதாஸ் கிட்ட பேசுகிற சீன், டான்ஸ் ஆடுற சீன், மரத்தில் மாட்டிக்கிற ஒரு சீன், ஒவ்வொரு வாட்டியும் பையனை தேடி போகிற விதம்னு சென்னை 28 கோவா தமிழ் பட சீரீஸுக்கு அப்புறம் ஒரு ஜெனுவினா அவருக்கு மட்டும் இல்லை நமக்கும் கூட ஒரு என்ஜாயபிளான பெர்ஃபார்மன்ஸ். மித்துல் ராயன் துடிப்போட ரெபலியஸாக நடந்துக்கிற விதம், சட்டுன்னு ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிற விதம்லாம் எங்கேயுமே மிகையாக தெரியாமல் அந்த வயசுக்கே உண்டான ஃபீலிங்ஸாக ரியாக்ஷன்ஸாக தான் தெரியுது. படத்தோடைய அடுத்த பில்லர் ஆஃப் சப்போர்ட்டுங்கிறது மித்துல் தான். உட்காந்த இடத்துலேருந்தே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கிரேஸ் ஆண்டனின்னு சொல்லலாம். படம் பார்க்கும்போது நம்ம டயலாக கேட்டு அவங்க ரியாக்ஷனை ரசிக்கிறது வேற. பட் ஷூட்டிங்கில் யாராவது பக்கத்துலேருந்து ப்ராம்ப்ட் பண்ணி தானே பேசியிருப்பாங்க, அதுக்கு ரியாக்ட் பண்ணோம் இல்லையா? அந்த டஃப்பான டாஸ்க்கை செம்மையாக அவங்க ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. பையன் சொன்ன வார்த்தையில் ஹர்ட் ஆகிறது, மிர்ச்சி சிவாவோட நேச்சர் தெரிஞ்சு அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது, தான் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை பார்த்ததுமே அவங்க தர ஒரு ரியாக்ஷன், ஸ்டாலில் வேலை செய்கிற பொண்ணுகிட்ட நடந்துக்கிற விதம், சாத்தானேன்னு சிவாவை அட்ரஸ் பண்ணுற விதம்னு செம்ம பர்ஃபார்மன்ஸ். இயக்குனர் ராமுடைய படம்னு ஒன்று நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அது இந்த படம் கிடையாதுங்கிறது தான் முதல்ல நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஏன் பொதுவாக சொல்லணும்னா இது ஒரு வழக்கமான தமிழ் சினிமாவே கிடையாது. ஏன்னா இந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அடங்காத ஆனால் ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்கான ஸ்மூத்தான படம். இந்த காம்பினேஷனை ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்க்ரீனில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே நான் பெரிய விஷயமா தான் பார்க்குறேன். பிளான் பண்ணாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஜேர்னி உங்களை எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகுமோ அது எவ்வளோ அன்பிரடிக்டபிளாக இருக்குமோ அப்படி ஒரு நேச்சரில் தான் இந்த படத்துடைய நரேஷனும் இருக்குது. அண்ட் மொத்த படமுமே ஒரு மியூசிக்கல் தான். ஆனால் ப்ராப்பராக மியூசிக்கல் படங்கள் வரா மாதிரியும் சொல்ல முடியாது. ஏன்னா மியூசிக்கல் படங்களில் கேரக்டர்ஸ் நார்மலாக பேசுவாங்க, திடீர்னு பேசுகிற விஷயத்தையே பாட்டாகவும் அப்படியே பாடி அப்படியே அந்த சீன் கண்டினியூ ஆகும். இந்த படத்தில் அப்படி கிடையாது. கான்வர்சேஷன் நடுவில் நடக்கிற அந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் அந்த சீனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்ரி மாதிரி பேச்சு வழக்கிலேயே பாடல்களாக மாற்றிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் சின்னதாக சேர்ந்து ஒரு 20 பாடல்கள் மேலே இந்த படத்தில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஆஸ்பெக்ட் முதல்ல சில காட்சிகளில் புதுசாக இருந்துச்சு. ஸோ பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. போக போக அழகாகவே செட் ஆகிடுது. ஆனால் எனக்கு டுவர்ட்ஸ் ஏன் கொஞ்சம் இந்த மியூசிக்கல் ஸ்டைல் சலிக்க ஆரம்பிச்சிச்சு. படத்தோட ஒரு குறை அப்படின்னு நான் சொல்லணும்னா இதை தான் நான் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி அண்ட் லிரிக் ரைட்டர் மதன் கார்கி 2 பேருக்குமே ஸ்பெஷல் மென்ஷன். செம்ம கிரியேட்டிவான சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க். யுவன் பின்னணி இசை அப்படின்னு பேர் இருந்தாலுமே கூட அது பேருக்காக தான். அதுக்கான ஸ்பேஸ் படத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த சின்ன பையன் வீட்டில் தனியாக இருக்கிற சீன்ஸ், தனியாக வளர்றதை பற்றி அவன் ஃபீல் பண்ணுற விதம், எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே தனக்கான ஒரு கம்பெனியை அவன் தேடிக்கிற விதம், அவன் கிளாஸ்மேட் ஜென்னா கேரக்டர், அவங்க அப்பா அம்மா, அங்கே ஒரு நல்ல கான்வர்சேஷன், மிர்ச்சி சிவாவுடைய ஸ்கூல் டைம் க்ரஷான அஞ்சலியையும் அவங்க ஃபேமிலியையும் மீட் பண்ணுற விதம், அங்கே அஜு வரிக்கு சொல்கிற ரொம்ப அழகான ஒரு டயலாக், அவங்க லைஃப்பை பார்த்து சிவா கேரக்டர் ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு மண்டபத்தில் பார்க்குற பெரியவர், ஃபுட்பால் விளையாட வர பசங்க, தென் அந்த பக்கம் கோவையில் எக்ஸ்போல கிரேஸ் ஆண்டனி சந்திக்கிற மனுஷங்க, காக்ரோச் குட்டி பையன், அந்த ஸ்டாலில் கூட வேலை செய்கிற பொண்ணு, அதில் ஒரு சின்ன ட்ராமான்னு இந்த படத்துக்கான மூடில் ஈவென்ட்ஃபுல்லாக ஏதாவது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வகையில் இயக்குனர் ராம் படங்கள் மேலே நமக்கு இருக்கிற அபிப்பிராயம் அல்லது நெகட்டிவிட்டிக்கு பழக்கப்பட்ட நம்ம மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அதுவே இந்த திரைக்கதையில் தேவையான ஒரு டென்ஷனை கொண்டு வந்துருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஹா பையன் வீட்டில் தனியாக இருக்கான், என்னமோ பெரிய சம்பவமாக நடக்க போகுது, ஐயோ மெயின் ரோட்டில் அந்த பையன் தனியாக வர்றான், வண்டியெலாம் வேகமாக போகுது, ஹீரோ ஸ்கூல் காலத்து க்ரஷ் கிட்டே லைட்டாக வழிகிறாரு,
இங்கே என்னமோ அசம்பாவிதம் நடந்துட போகுது. அப்படியே அந்த பக்கம் பாருங்க, கிரேஸ் ஆண்டனி கேரக்டர் கோவில மிட் நைட்டில் ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு நம்ம மனசில் இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதுவே ஒரு மாதிரி கியூரியஸாக இந்த படத்தை பார்க்க வைக்குது. 96 படத்துலையும் இதே தான் நடந்துச்சுங்கிறது தான் வரலாறு. ஒவ்வொரு வாட்டி பையனுக்காக அப்பா மலையேறி தான் ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், மாற்றிக்கிட்டு தான் ஆகணும்னு பேரண்டிங் லெசனை எங்கேயும் கருத்தாக சொல்லாமல் அட்வைஸ் பண்ணாமல் விஷுவலாக புரிய வச்சிருக்காரு ராம். பேரண்டிங்னு வரும்போது குழந்தைங்களை விட பேரண்ட்ஸ் தான் க்ரோ ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம் ஸ்வீட்டாக சொல்ல வருதுன்னு புரிஞ்சிக்கலாம். இல்லை இந்த மெசேஜ் கருத்தெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு பாசிட்டிவான பிரீஸியான படமாக நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறதுக்கு இருக்குது. வழக்கத்தை உடைக்கிற இயக்குனர் ராமுடைய சில ரைட்டிங் சாய்ஸஸையும் பாராட்டலாம். பட் எல்லாத்தையும் இந்த ரிவ்யூலேயே நான் சொல்லிட்டேன். எல்லாமே நீங்கள் தேட்டரில் என்ன போய் பார்ப்பீங்க. ஏகாம்பரமுடைய சினிமாட்டோகிராஃபி, ஃப்ளூயிடான ஃப்ளோவை என்ஷோர் பண்ணுற மதியோட எடிட்டிங் ரெண்டும் படத்தோடைய மற்ற ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ். சவுண்ட் டிசைனும் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரெப்படேட்டிவான ஃபீல் வர ஆரம்பிக்குது. ஒரு விசிட்டை குறைச்சிக்கிட்டு இன்னும் கூட கிறிஸ்பாக இந்த படத்தை சொல்லியிருக்கலாம். டுவர்ட்ஸ் ஏன் மலை ஏறும்போது மறுபடியும் முதலேந்தா அப்படின்னு கொஞ்சம் நம்மளுக்கு தோண ஆரம்பிக்குது. பையன் தொலையும் போதெல்லாம் சிவா ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அதை டீல் பண்ணுறாரு. எங்கள் வீட்டில் சகஜம் தான், நிறைய தடவை காணாமல் போவோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பதட்டத்தை லைட்டாக பாடி லாங்குவேஜில் காட்டியிருக்கலாம். கடைசியில் படம் முடிந்ததும் இயக்குனர் ராமுடைய வாய்ஸ் ஓவரில் படத்தோடைய மெசேஜை ஒரு மாதிரி கரெக்டாக சொல்கிறாரு. அந்த ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண இல்லையா, அந்த பாடல்கள் கமெண்ட்ரி மாதிரி வந்து மியூசிக்கல் ஸ்டைலில் ஒன்று இருக்குன்னு. படம் முடிகிற டைமில் அது நான் நினச்ச அளவுக்கு பெரிய ட்ராபேக்காக தெரியல. அண்ட் இந்த மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னா வேற எந்த ஒரு ட்ராபேக்குமே பெருசாக கண்ணில் தெரியாது. ஸோ இந்த பறந்து போ தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா மேபி இருக்கலாம். ஆனால் அதை காலம்தான் சொல்ல வேண்டும். பட் கண்டிப்பாக ரொம்ப நல்ல படம். தமிழ் சினிமாவில் ரேரான கான்ஃப்ளிக்ட் இல்லாத, வில்லன் இல்லாத, இப்படியான ஃபீல் குட் படங்களுடைய வழக்கமான திரைமொழியும் இல்லாத ஒரு ஸ்வீட் நத்திங்ஸ் படம். முக்கியமாக குழந்தைங்க இந்த படத்தை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க கூட போனீங்கன்னா உங்களுக்கான டேக் அவேவும் இந்த படத்தில் நிறைய இருக்கும். ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். வாத்த முட்டையிலேருந்து டைனோசர் வருமாப்பா? இத்தனை முறையில் இவ்வளோ விஷயமா?